வணக்கம் விவர்ஸ். இன்னைக்கு வீடியோவில் லோ பேக் பெயின் பற்றி பார்க்கலாம். லோ பேக் பெயினில் பொதுவாக நம்மளுக்கு வர ப்ராப்ளம் டிஸ்க் ப்ராப்ளம் தான். இந்த டிஸ்க் ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து யாருக்கு வேணாலும் வரலாம். இப்போ இந்த டிஸ்க் ப்ராப்ளம் 20 ஏஜுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இருக்கிற ஒரு காமன் ப்ராப்ளமாக தான் இருக்குது. இந்த டிஸ்க்குன்னு சொல்கிறது நம்ம கழுத்தில் மேல் பகுதியில் ஆரம்பித்து இடுப்பு கீழ்ப்பகுதி வரைக்கும் இந்த டிஸ்க் இருக்குது. இந்த டிஸ்க் வழியாக தான் நம்ம பிரெயின்லேருந்து வரக்கூடிய ஸ்பைனல் கார்டு வந்து வருது. இந்த ஸ்பைனல் கார்டு வந்து அஃபெக்ட் ஆகும்போது அது ரேடியேட்டிங் பெயினாகவும் மாறுது. இந்த டிஸ்க் ப்ராப்ளம் வர்றதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருந்தாலும் முக்கியமாக என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, சடனாக குனிஞ்சு ஒரு பொருளை தூக்குறோம் அப்படின்னாலும், இல்லை புவர் டயட் தப்பான உணவு பழக்கம் இருந்ததுனாலும் இந்த டிஸ்க் ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த டிஸ்க் ப்ராப்ளம் வந்துடுச்சுன்னா ஆப்ரேஷன் மட்டும்தான் தீர்வாங்க அப்படி கிடையாது. ஏன்னா இது ஸ்டார்டிங்லேயே நம்ம கண்டுபிடிச்சி அதுக்கு ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா இது ஆப்ரேஷனை அவாய்ட் பண்ணலாம். அதே போல் நம்ம இந்த டிஸ்க் பிரச்சனையை அடுத்த ஸ்டேஜுக்கு போகாமல் நம்ம லைஃப் ஸ்டைலை வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். சரி, இப்போ இந்த டிஸ்க் ப்ராப்ளம் ஏன் வருது, இதில் 4 ஸ்டேஜஸ் இருக்குது, அது என்னென்ன, அதே போல் இது டிஸ்க் ப்ராப்ளம் வந்ததுன்னா என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும், ஹோம் ரெமிடி என்ன, இதுக்கான எக்ஸசைஸ் என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு எதனால் இந்த டிஸ்க் பிரச்சனை வருது அப்படிங்கிறத பார்த்துடலாம். சடனாக குனிஞ்சு ஒரு பொருளை தூக்கணும் அப்படின்னா இந்த டிஸ்க் ப்ராப்ளம் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் அளவுக்கு அதிகமான வெயிட் தூக்குறதுனாலையும் இந்த டிஸ்க் ப்ராப்ளம் வரும். அடுத்து வேலை செய்யாமல் ரெஸ்ட்டில் இருந்துட்டு திடீர்னு நம்ம ஒரு வேலை செஞ்சு அதிகமாக வெயிட் தூக்குனா இந்த மாதிரி கண்டிஷன்லேயே வரும். ஜிம் போகிறவங்களா இருந்தால் ஜிம்மில் போயிட்டு அளவுக்கு அதிகமான வெயிட் தூக்குறவங்கள இருந்தாலும் இது வந்து வரலாம். அடுத்து ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்க வந்து ஸ்பைன் வந்து தப்பான பொசிஷனில் வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த டிஸ்க் ப்ராப்ளம் வரலாம். அதே மாதிரி பெயின் வருது அப்படின்ட்டு மேனேஜ் பண்ணிக்கிட்டு உட்காந்துட்டே இருந்தீங்கன்னா பெயின் வந்து அதிகமாகிட்டே இருக்கும். அது டிஸ்க் பிரச்சனையும் அதிகமாகிட்டே இருக்கும். அடுத்து அதிகமான ட்ராவல் பண்ணுறவங்க, கார்லேயே இருந்தாலும் சரி, பைக்லேயே இருந்தாலும் சரி, குண்டு குழியமாக இருக்கிற ரோடாக இருக்கட்டும், இல்லை ஸ்பீட் பிரேக்காக இருக்கட்டும், இதில் வந்து வேகமாக போகும்போது டிஸ்க் வந்து அழுத்துறதுனால அவங்களுக்கு வந்து பேக் பெயின் வந்து வரலாம். அடுத்து நம்ம சித்த மருத்துவத்தில் இந்த லோ பேக் பெயின் வர்றதுக்கு ரீசன் என்னன்னா, ஃபர்ஸ்ட் இது வந்து வாத நோயின்னு சொல்கிறோம். ஏன்னா இதில் வந்து பெயின் அதிகமாக இருக்கிறதுனால வாத நோயில் இது ஒன்றா தான் பார்க்கப்படுது. அதுக்கு அடுத்து இது அடுத்த ஸ்டேஜ் டிஸ்க் பல்ஜாக போகும்போது இது வாதத்தோட கபமும் சேர ஆரம்பிக்குது. ஏன்னா வீக்கம்ன்றது கபம்னு சொல்கிறோம். இந்த கபம் சேரும்போது அது பெயினோட சேர்ந்து வீக்கமாக இருக்கும். இதுதான் வந்து கபவாத நோயின்னு சொல்கிறோம். இந்த வாதத்தோட கபம் சேர்றதுனால நம்மளுக்கு பெயினோட சேர்ந்து ஸ்டிஃப்னஸ் வர ஆரம்பிக்கும், நம்னஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ அதனால வாதம் அதிகரிக்கக்கூடிய உணவுகள் சாப்பிடும்போது அவங்களுக்கு இன்டைஜஷன் ப்ராப்ளம் வரலாம். இப்போ பெயின் அதிகமாகுது அப்படின்னா அவங்களுக்கு கேஸ்ட்ரிக் இருக்கா, இல்லை மோஷன் ப்ராப்ளம் இருக்கா, தூக்கம் சரியாக இருக்கா, இந்த மாதிரி வாதம் சார்ந்த தொந்தரவுகள் கூட சேர்ந்து இருக்கும். ஸோ அந்த வாதம் சார்ந்த கண்டிஷனையும் சேர்த்து நம்ம வந்து குறைக்கணும். அடுத்து ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப வெயிட் லிஃப்ட் பண்ணுறவங்களா இருக்கட்டும், இல்லை ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுறவங்களா இருக்கட்டும், ஒரு பெயின் வருது அப்படின்னா அது மேனேஜ் பண்ணிக்கிட்டு நீங்கள் அடுத்தடுத்து வேலைகள் செய்யும்போது அந்த பெயின் வந்து அதிகமாகிட்டே இருக்கும். அடுத்தடுத்த கண்டிஷன் போகணும். இதில் வந்து 4 ஸ்டேஜஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட்டு வந்து டிஸ்க் பல்ஜு, செகண்ட் வந்து டிஸ்க் ப்ரொலாப்ஸ், தேர்டு வந்து டிஸ்க் ப்ரொட்ரூஷன், ஃபோர்த் வந்து டிஸ்க் எக்ஸ்ட்ரூஷன். இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் டிஸ்க் பல்ஜ் இருக்கும்போதே நம்ம வந்து டாக்டர்கிட்ட அட்வைஸ் கேட்டு இது வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து சரி பண்ணோம் அப்படின்னா அடுத்தடுத்த ஸ்டேஜ் போகாமல் நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ணி இது ஆப்ரேஷன் போகாமல் பார்த்துக்கலாம். அடுத்து இந்த பேக் பெயின் வந்தால் என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி பேக் பெயின் வந்தால் பெயின் மட்டும்தான் இதில் வந்து மெயினாக இருக்கும். பெயினோட சேர்ந்து ஸ்டிஃப்னஸ் இருக்கும். டிஸ்க் வந்து அழுத்தம் கொடுக்கும்போது நர்வ் வந்து பாதிக்கப்படுறதுனால இதில் வந்து ரேடியேட்டிங் பெயின் இருக்கும். அது எந்த சைடு அழுத்தம் அதிகமாக இருக்கோ அந்த சைடு வந்து காலுக்கு வலி பரவும். கால் நுனி வரைக்கும் வந்து வலி பரவலாம். இது ஒரு கால்லேயும் இருக்கலாம், 2 கால்லையும் இருக்கலாம். அதே போல் காலில் வந்து மறுத்து போகிறது வந்து இருக்கலாம். அடுத்து இந்த பெயின்னால சிலருக்கு கீழே குனிஞ்சு எழுந்துக்கிறது சிரமமாக இருக்கலாம், உட்கார்ந்து எழுந்துக்கிறது சிரமமாக இருக்கலாம், நைட் வந்து சரியாக தூங்க முடியாத ரீசனாக இருக்கலாம். இது நோய் வந்து அதிகமாக ஆக என்ன ஆகும்னா செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ் போகும்போது அவங்களுக்கு யூரின் மோஷன் வந்து கண்ட்ரோல் இல்லாமல் போகிறதுக்கும் நிறையவே வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு நடக்க முடியாமல் போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இது வந்து நம்ம ஸ்டார்டிங்லேயே ட்ரீட்மெண்ட் எடுத்தோம்னா பிரச்சனை கிடையாது. 4th ஸ்டேஜ் எக்ஸ்ட்ரூஷன் சொல்கிறோம். அது வந்து எலும்பு மஞ்சள் வந்து வெளியில் வந்துடுற ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜுக்கு போச்சுன்னா இது சரி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அடுத்து ஹோம் ரெமிடி என்ன பண்ணலாம் இந்த டிஸ்க் ப்ராப்ளத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஞ்சி சாறு ஒரு 5 ml, விளக்கெண்ணெய் ஒரு 5 ml, பசு நெய் ஒரு 5 ml, எலுமிச்சை சாறு ஒரு 5 ml. இது நாளத்தையும் ஈக்குவலாக எடுத்துக்கிட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணி லைட்டாக ஹீட் பண்ணி டெய்லி காலையில் எம்டி ஸ்டொமக்கில் குடிச்சிட்டு வரணும். இது குடிக்கும்போது சிலருக்கு வாதம் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் 1 or 2 times எக்ஸ்ட்ரா மோஷன் போகிற மாதிரி இருக்கும். இது பயப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது. ஏன்னா வாதம் குறையறதுக்கான நல்ல சிம்டம்ஸ். இது வந்து காலையில் எம்டி ஸ்டொமக்கில் 15 days எடுத்துட்டீங்க அப்படின்னா நம்மளோட டிஸ்க் பல்ஜாக இருந்தது அப்படின்னா அது வந்து குறைய ஆரம்பிச்சிடும். இது வந்து 15 days எடுத்தால் போதுமானது.
அதுக்கப்புறம் வேணால் ஒரு 2 மந்த்ஸ் கேப் விட்டுட்டு மறுபடியும் நீங்கள் 15 டேஸ் வந்து கண்டினியூ பண்ணலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம இந்த டிஸ்க் பிரச்சனை கபவாதத்தினால வர்றது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கோம். இதுக்கு வந்து பித்தம் கொடுக்கறது ரொம்ப பெஸ்ட், அதாவது சூடு கொடுக்கறது ரொம்ப பெஸ்ட். அதுக்கு வந்து ஒத்தடம் கொடுத்தா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏதாவது ஒரு 3 இலை எடுத்துக்கோங்க. ஒரு ஆமணக்கு இலை, இல்லை நொச்சி இலை, முருங்கை இலை, இது 3த்தையும் எடுத்து வேப்பெண்ணெய் விட்டு நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு ஒரு துணியில் முடிச்சு கட்டி அந்த டிஸ்க் பல்ஜ் கீழ் முதுகு இருக்குதுங்க, இந்த இடத்துல வந்து ஒத்தடம் கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா அந்த டிஸ்க் பல்ஜ் வந்து நல்லாவே குறையும். அடுத்தது எக்ஸ்டர்னலாக ஒரு ஆயில் வந்து ரெடி பண்ணலாம். இதுக்கு வந்து 3 எண்ணெய் தேவை. நல்லெண்ணெய் 100 ml, விளக்கெண்ணெய் 50 ml, கடுகெண்ணெய் ஒரு 25 ml. இது 3த்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எருக்கு இலை வந்து ஒரு 10 இலை எடுத்துக்கோங்க. அப்பளம் எப்படி பொரிப்போமோ அந்த மாதிரி இந்த இலையை வந்து அந்த சூடான எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்து அதுக்கப்புறம் அந்த எண்ணெயை வந்து ஃபில்டர் பண்ணி வச்சுட்டு அந்த எண்ணெய் மட்டும் அப்பப்போ லைட்டாக சூடு பண்ணி வலி இருக்கிற இடத்துல இருந்து கால் வரைக்கும் நல்லா அப்ளை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த வாத நோய் வந்து நல்லாவே குறையும். இது மூட்டு வலி, கழுத்து வலி, இடுப்பு வலி, இது மாதிரி எல்லா வலிக்குமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இதுக்கு டயட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி வாதம் சார்ந்த உணவுகளை அவாய்ட் பண்ணணும், கவம் சார்ந்த உணவுகளை அவாய்ட் பண்ணணும். வாதம் சார்ந்த உணவுகள்னால் இப்போ கிழங்கு வகைகள், வாழைக்காய், உருளைக்கிழங்கு, சேனக்கிழங்கு, இது மாதிரி கிழங்கு வகைகளை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டு. மசாலா சார்ந்த உணவுகளை அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. ஃப்ரைட் ஐட்டம்ஸ் அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. செகண்டு, இப்போ கவம் சார்ந்த உணவுகளை ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடிய உணவுகளை அவாய்ட் பண்ணணும். குளிர்ச்சி சார்ந்த உணவுகள் எடுத்தீங்க அப்படின்னா அது அப்போவே வந்து பெயின் வந்து காமிச்சு கொடுக்கும். அடுத்து ரொம்ப முக்கியம், மோஷன் ப்ராப்ளத்தை அவாய்ட் பண்ணணும். பசி எடுக்க வச்சு சாப்பிடணும். பசி இல்லாமல் சாப்பிட்றதும் தப்பு தான். பசி எடுக்காமல் மேலே மேலே லோடு அதிகமாக்கி வாதத்தை அதிகப்படுத்துறதும் ரொம்ப தப்பு தான். இது பண்ணால் பெயின் அதிகமாக தான் ஆகும். அண்ட் செகண்டு, தூக்கம் ரொம்ப அவசியம். அதுவும் கரெக்டான பொசிஷனில் தூங்குறது ரொம்ப அவசியம். பெட்டில் படுத்தா பெயின் வரலையா, பெட்டில் படுங்க. பெட்டில் படுத்தா பெயின் வருதா, கீழே பாயில் படுங்க. எந்த பொசிஷன் உங்கள் உடம்பு வந்து ஓகே சொல்லுதோ அந்த பொசிஷனை வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். அதே போல் ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறீங்க, யோகாசனம் பண்ணுறீங்க அப்படின்னா வலி வருது அப்படின்னா கண்டிப்பாக அதை பண்ணாதீங்க. வலி இல்லை அப்படின்னா அதை தாராளமாக நீங்கள் பண்ணலாம். ஏன்னா வலி வருது அப்படின்னா உங்களுக்கு அந்த பொசிஷன் வந்து ஒத்துக்கல அப்படின்னு உங்கள் உடம்பு வந்து காமிச்சு கொடுக்குது. அதை மேலே மேலே பண்ணிங்கன்னா இது ஸ்டேஜ் வைஸ் அதிகமாகிட்டே இருக்கும். அதை முதல்ல மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் சொல்கிற எக்ஸசைஸும் பெயின் இல்லைன்னா தாராளமாக பண்ணுங்கள். பெயின் வருது அப்படின்னா கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து யோகாசனம் பார்த்துடலாம். ஒரு 5 விதமான யோகாசனம் வந்து இந்த பேக் பெயினுக்கு செய்யலாம். ஃபஸ்ட்டு வந்து தடாசனா, செகண்டு திரிகோணாசனா, 3வது வக்ராசனா, 4வது புஜங்காசனா, 5வது சவாசனா. இந்த 5 ஆசனமும் டெய்லி பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த பேக் பெயினுக்கு நல்ல ரிலீஃபாக இருக்கும். அடுத்து எக்ஸசைஸ் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இது நான் வீடியோவாகவே உங்களுக்கு பண்ணி காமிச்சிடுறேன். டெய்லியும் வந்து இது ஒரு 10 கவுண்ட் பண்ணிங்கனாலே போதும். பெயினை மேனேஜ் பண்ணிவிட்டு எதுவுமே பண்ணாதீங்க. நான் மறுபடியும் சொல்கிறது அதுதான். பெயின் இல்லைன்னா தாராளமாக பண்ணுங்கள். பெயினோட எந்த வேலையும் பண்ணாதீங்க, எக்ஸசைஸும் பண்ணாதீங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது தேவைப்பட்டதுன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இப்போ நான் எக்ஸசைஸ் சொல்லித்தரேன், அதை பார்க்கலாம். தேங்க்யூ.